Hello friends, welcome to my channel ERK Infoword. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Gantt chart எப்படி Tableau கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். So Gantt chart அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் சார்ட், ஓகேங்களா? சோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டா இருக்கலாம் அல்லது ஒரு டாஸ்கா இருக்கலாம், ஓகேங்களா? சோ அது வந்து எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரையும் என்ன டியூரேஷன்ல இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு, சோ எப்போ வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்சாங்க, எப்போ வந்து எண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் ட்ராக்கிங்கை வந்துட்டு நம்ம இந்த சார்ட் வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறீங்க, அவங்க கொலீக்ஸுக்கெலாம் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த டாஸ்க்கு வந்து எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ எத்தனை நாள் எடுத்துருக்கு அந்த பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டேட்டா யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து Gantt chart யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த Gantt chart எப்படி Tableauல கிரியேட் பண்ணுறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi friends. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த Gantt chart கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் மேனுவலாக கிரியேட் பண்ணது டேஷ்போர்ட் டாஸ்க். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறத பற்றி ஒரு டாஸ்க், ஓகேங்களா? ஸோ டேஷ்போர்ட் டாஸ்க் டூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நாள் கொடுத்துருக்கேன், அதில் ஸ்டார்ட் டேட் என்ன, எண்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் Gantt chartோட டேட்டா செட், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம Gantt chart எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஷீட் 2 போய்க்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் டேட், ஓகேங்களா? ஸ்டார்ட் டேட் எடுத்துங்க போட்டுக்கலாம். ஸ்டார்ட் டேட் எடுத்து காலமில் போட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேவை மாற்றிக்கங்க, ஓகேங்களா? கண்டினியூஸ் டேட், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூரேஷன், டேஷ்போர்ட் டாஸ்க் எடுத்து போட்டுக்கலாம் ரோஸில், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டாஸ்கில் ஸோ அந்த டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளாட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதை சார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் த சார்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நான் மேனுவல் சார்ட் போய்க்கிறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் தான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயர்ஃப்ரேம் க்ரியேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ரூவ் ஃப்ரம் கிளைண்ட் ஃபீட்பேக் ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா டெலிவரி, ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம ஹையரார்க்கி, ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாஸ்க்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் இனிஷியேஷன், ப்ரிப்பரேஷன், வயர்ஃப்ரேம் க்ரியேஷன், அப்ரூவ்ட் கிளைண்ட், டேஷ்போர்ட் டெவலப்மெண்ட், டேஷ்போர்ட் டெலிவரி, ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நான் வந்துட்டு என்னென்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் கிடச்சிருச்சு. ஸ்டார்ட் டேட் எனக்கு இந்த இதில் ஸ்டார்ட் டேட் 4th April இந்த டாஸ்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தெரியுது, ஓகேங்களா? 15th April வந்து இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தெரியுது, ஓகே? ஸோ இந்த டூரேஷன் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டூரேஷன் ஒரு மெஷர் இருக்குது. இந்த மெஷர் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைஸில் போட்டுருங்க. சைஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த டூரேஷன் எத்தனை நாள் அப்படிங்கிறது பாருங்கள், 15 days, ஓகேங்களா? 11 days, 13 days, 17 days, 37 days அண்ட் 33 days அப்படின்ட்டுருக்கு, ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டூரேஷனுக்கு உண்டான சார்ட் கிடச்சிச்சு, Gantt chart அழகாக வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நான் கலர் பண்ண போகிறேன், ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், டேஷ்போர்ட் டாஸ்க் எடுத்து நான் மறுபடியும் என்ன பண்ண கலரில் விட்டுக்கிறேன், ஓகேங்களா? கலரில் விட்டது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக கலரில் உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா எனக்கு ஸ்டார்ட் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த சார்ட்லேயே தெரியும், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டார்ட் டேட் இருக்குது பாருங்கள், ஸ்டார்ட் டேட் எடுத்து நான் என்ன பண்ண லேபிளில் விட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எண்ட் டேட் எடுத்து நான் இதில் விட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இது மாதிரி தெரியுது, அதாவது இயர் மட்டும் தான் எனக்கு காமிக்குது இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக், ஓகேங்களா? டே, ஓகே, ரைட் கிளிக் ஆன் திஸ் மெனு அண்ட் டே. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் அப்படிங்கிற டாஸ்க்கை வந்து நான் பார்த்திங்கன்னா 4th April ஆரம்பிச்சிருக்கேன், 15th April முடிக்கிறேன், ஓகேங்களா? டேட்டா ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15th April ஸ்டார்ட் பண்ணி 30th April முடிக்கிறேன். வயர்ஃப்ரேம் க்ரியேஷன் 6th April and 19th. ஸோ இது மாதிரி ஈஸியாக உங்களால் அனலைசிஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்னா இங்கே பாருங்கள் நிறைய இந்த டூல் டிப் நீங்கள் ஓவர் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்லி அந்த டூரேஷன் அந்த ஸ்டார்ட் டேட் மட்டும் நான் இப்போ காமிக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டூல் டிப் போயிடலாம். டூல் டிப் போயிட்டு நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் டீல் பண்ணிடலாம். ஸோ இந்த டூரேஷன் நம்மளுக்கு வேணும், டாஸ்க் வேணும், ஓகேங்களா? இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு சார்ட்டில் வந்துருச்சு. நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், டைட்டில் மாதிரி கொடுத்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ டூரேஷன் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஓகே? 18 சம்திங் லைக் 16 கொடுத்துக்கிறேன், இல்லை அப்படின்னா ஒரு 14, ஓகேங்களா? இது 12 இருக்கா, ஓகே, இதை 14 கொடுத்துடலாம், இதை 12 கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகே? ஸோ இது வந்து டூரேஷன். இதை என்ன பண்ணுறேன், செமி போல்ட் கொடுத்துக்கிறேன் அண்ட் க்ரீனில் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டூரேஷன் வந்து 11 days, ஓகேங்களா?
டேட்டா ப்ரிப்பரேஷன் 15 days wireframe ஃப்ரேம். ஸோ இது மாதிரி ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஈஸியாக நம்ம இது மாதிரி இந்த டேட்டா வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த Gantt chart யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.